today is big game. India especially क्योंकि South Africa already win, but Team India 2 matches left. In first of Zimbabwe, second of West Indies. But today game is biggest game. Team India win the toss and selected to bat and both 200 क्योंकि 200 रन लगेंगे तभी टीम इंडिया अच्छा परफॉर्म करेगी और आगे पूरी टीम इंडिया आज एकजुट होकर खेले. स्पेशली सूर्य भाई, अभिषेक शर्मा, तिलक वर्मा, संजू सैमसन इज बिगर कम बैक. अगर आज संजू भाई खेलते हैं तो बहुत ही अच्छा रहेगा. बस टुडे आई विश टीम इंडिया डेफिनेटली विन एंड नेक्स्ट गेम West Indies and go to semi-final. West Indies is a South Africa match. South Africa won the match. Yeah, especially I support South Africa today game. I watched the TV. I pray of Team India is South Africa top and India is a run rate problem, but this problem is solved today. 2 matches. This match win and second Kolkata win. Team India definitely semi-final or semi-final win, go to final. Ahmedabad. Jai Hind. சொல்லுங்க, எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மேட்சுக்கு வந்திருக்கீங்க? எவ்வளவு முக்கியமான மேட்ச் நீங்க பாக்குறீங்க? இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும். அதுக்கு அடுத்த மேட்சும் ஜெயிச்சே ஆகணும். அப்பதான் செமிஃபைனல்ஸ் வரும். ஜெயிச்சே ஆகணுமா இல்ல ரன் ரேட்ல ஜெயிக்கணுமா? ரன் ரேட்ல ஜெயிக்க தேவையில்லை. இந்த மேட்சும் அந்த இந்தியா மேட்ச் நடக்குது இல்ல? ஆமா. நீங்க வந்து சிஎஸ்கே ஜெர்சியோட வந்திருக்கீங்க. எந்த அளவுக்கு சிஎஸ்கே பிடிக்கும்? ஏன் வந்து இந்தியா மேட்சுக்கு சிஎஸ்கே ஓட ஜெர்சில வந்தீங்க? எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். அதுக்காக வந்தீங்களா? ஓகே. எப்ப இருந்து கிரிக்கெட் பாக்குறீங்க? எந்த வயசுல இருந்து? 2022 இல்ல 2021 அதுல இருந்து பாக்குறீங்க. சரி, ஓகே. நிக்க மாட்டேன். இந்தியாவுக்கு இது எந்த அளவுக்கு முக்கியமான மேட்ச்? No, this is very crucial match for us. ஆமா ஆமா, இது வந்து போன மேட்ச் தோத்தது ஒரு அது பெரிய இம்பாக்ட் தான். இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும் நம்ம. ஆமா, சென்னையில இந்தியா வந்து விளையாட போகுது. எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 200 பிளஸ் தான். பாசிட்டிவா இருக்குமா? 200 பிளஸ் இல்ல தேவையில்ல. 200 பிளஸ். ஓகே. இன்னைக்கு வந்து நீங்க 200 பிளஸ் வந்து அடிக்கும்னு சொன்னாலும் எவ்வளவு ரன் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? 70 ரன். 200 அடிச்சா 70 ரன். 70 ரன் ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும். 70 ரன் வித்தியாசம் ஜெயிப்பாங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க மேட்ச் பாக்குறதுக்கு? நாங்க வந்து அடையார்ல வந்திருக்கோம். ஓகே. சிஎஸ்கே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? இந்தியா மேட்சுக்கு வந்து சிஎஸ்கே ஆமாமா, சிஎஸ்கே. எஸ், we are all CSK fan. Dhoni fan. தோனி இல்லாத இந்த வேர்ல்ட் கப் எல்லாம் எப்படி பாக்குறீங்க? But still it's okay. We are Dhoni fan, but we will watch all the matches. இந்தியா மேட்ச் எவ்வளவு எதிர்பார்த்திருக்கீங்க? எவ்வளவு முக்கியத்துவம் இந்த மேட்ச்ல நினைக்கிறீங்க? இது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் நமக்கு. கண்டிப்பா நல்ல டார்கெட் செட் பண்ணி கொடுத்து நம்ம வின் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் இந்தியா கப் அடிக்கணும். அதான் சூரியகுமார் தலைமையிலையும் ஒரு கப் அடிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. கண்டிப்பா இந்த வாட்டி நிறைவேறும். ஓகே. ஜிம்பாப்வே வந்து நல்ல ஸ்ட்ராங்கா டீமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இந்த வருஷம் இம்ப்ரெசிவ் பண்ண டீம்ல அதுவும் ஒன்று. ரொம்ப ரொம்ப முக்கியமான அவங்களும் ஒரு நல்ல டீமு. சிக்கந்தர் ராசாவோட அந்த ஸ்ட்ராங் கேப்டன்சி நல்லா இருந்திருக்கு. பார்ப்போம். எல்லாருமே கம்பைண்ட் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் தான் ஒரு சில கேச்சஸ் எல்லாம் விட்டுருந்தாங்க. இந்த வாட்டி எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். டஃப் இருக்கும் மீன்ஸ் நம்ம பிளேஸ் எல்லாம் ரெஸ்பான்சிபிளா எடுத்து ஆட்டாலே போதும், ஈஸி வின் பண்ணிடலாம். மேட்ச் எவ்வளவு முக்கியத்துவமான மேட்ச் பாக்குறீங்க? நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட வந்திருக்கீங்க? சஞ்சு சாம்சன் வந்து விளையாடுவார்னு நினைக்கிறீங்க? ப்ரோ, பேசிக்காக சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு சென்னை கிரவுண்டே செட் ஆகாது. ஸோ அவர் விளையாடாமல் இருந்தாலே நல்லா இருக்கும்னு தோணுது. அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இன்னைக்கு மாஸ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த மேட்ச் எவ்வளவு முக்கியத்துவம் லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல ரன் ரேட்ல ஜெயிக்கணும். லாஸ்ட் மேட்ச் என்னதான் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு தோத்திருந்தாலும் நம்ம இந்த மேட்ச் வந்துட்டு ஒரு நல்ல ரன் ரேட்டோட ஜெயிச்சா ஈஸியா உள்ள போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா டஃப் கொடுப்பாங்க. டஃப் மேட்சா தான் இருக்கும். ஜெயிச்சு வந்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு டஃப் டீமா தான் இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நம்ம எடுத்தா ஒரு நல்ல டோட்டல் போஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து மேட்ச்ல யார் வந்து அதிக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பவுலிங், பேட்டிங் ரெண்டுலயும்? பவுலிங் பும்ரா தான் ப்ரோ. என்னைக்குமே பும்ரா தான், நோ டவுட். சக்கரவர்த்திக்கு வந்து ஹோம் கிரவுண்டா இருக்கு. அவர் எப்படி? ஹோம் கிரவுண்டா இருக்கு. ஸ்பின் எப்படிங்கிறது ட்ராக் மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்பின் ஆச்சுன்னா சக்கரவர்த்திக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. குட் ஈவினிங். டுடே நம்ம வந்து ஒரு நல்ல மேட்ச் எதிர்பார்க்குறோம். ஜிம்பாப்வே வெர்சஸ் இந்தியா. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்ம எல்லாரும் இந்த டீம் வந்து சின்ன டீம் நினைச்சோம். பட் தே ஹவ் ப்ரூவன் தட் தே ஆர் எ வெரி பெட்டர் டீம் when compared with the 9-time world champions, and they have beaten 9-time world champions. அவங்களை தோத்துட்டு இந்த மேடைக்கு வர்றது வந்து தோத்தடிச்சிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு மேட்ச்ல நாங்க முக்கியமா என்ன எதிர்பார்க்கிறோம்னா சஞ்சு சாம்சன் வில் ப்ரூவ் வாட் ஹி இஸ். இப்போ சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து வாயால சொல்ல முடியாது, அது விளையாட்டுல பண்ணி காமிக்கிறது நாங்க எதிர்பார்க்கிறோம். நெக்ஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் நாங்க வந்து ஒரு 10 வருஷமா மேட்ச் பாக்குறேன். திஸ் டைம் தே கெப்ட் எ வெரி டெடிகேட்டட் பாத்வே ஃபார் த பெடஸ்ட்ரியன்ஸ். வெரி தேங்க்ஃபுல் டு தமிழ்நாடு போலீஸ் டீம்
and the Tamil Nadu Cricket Association for creating such a good arrangements. Thank you. ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் தோத்தோம்னா முடிஞ்சிச்சு கதை. ரன் ரேட்ல வந்து டூ ஆர் டை. ரன் ரேட் இப்போ முக்கியம் இல்லை, ஏன்னா நம்ம சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா ஆகலாம். வின் பண்ணா போதும், அந்த ஆங்கிளுக்கு போனா போதும். இந்திய மேட்சும் சேப்பாக்கம் கிரவுண்டும் எப்படி நீங்க பாக்குறீங்க? நம்ம பிளட் சார் இது. சென்னை அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பெஷல் மேட்சும் இங்கே தான் நடந்திருக்கும். 99 சச்சினோட பேக் இதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து 2000 அந்த 2010 வரைக்கும் 11 பார்த்தீங்கன்னா இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் இங்கே தான் நடக்கும். யுவராஜ் சிங் ஒரு செஞ்சுரி இங்கே தான் நடந்தது. ஸோ எல்லா ஸ்பெஷல் மேட்ச் இங்கே தான் நடக்கும். ஓகே, சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இந்த ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டே இருக்கு இல்லையா? அவர் வந்து ஓப்பனிங் வரணும், சஞ்சு சாம்சன் வந்து உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஃபேனா எப்படி நினைக்கிறீங்க? என்ன கேட்டா ரிங்கு சிங் அவங்க அப்பா உடம்பு சரியில்லாம போனது நல்லது. சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வரணும், திலக் வர்மா நம்பர் 4 நம்பர் 5 ஆட வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி வரும் மிடில் ஆர்டர்ல. ஓகே, இந்த மேட்சுக்கான செலிப்ரேஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உள்ள ஆடியன்ஸ் ஆல்ரெடி வேற லெவல்ல இருக்குது, வேற லெவல்ல. இப்போ இங்க பாக்குறதோட 100x உள்ள இருக்கும். ஓகே, ஜிம்பாப்வே வந்து நல்லா டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார் அவங்க நல்ல மேட்ச், நல்ல கேம்ஸ் ஆடி வந்திருக்காங்க. ரீசன்ட் பாஸ்ல ஸ்ரீலங்கா பீட் பண்ணிருக்காங்க, பிளஸ் ஆஸ்திரேலியா பீட் பண்ணிருக்காங்க. பட் டஃப் டைம் நம்மளுக்கு இருக்கு. நம்மளுக்கு நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, பட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. பட் அகைன் அப்பறம் நம்மளுக்கு தான் இருக்கும். நம்மளுக்கு கண்டிப்பா மேட்ச் வின் பண்றோம். ரன் ரேட் பிரஷரே தேவை நம்மளுக்கு. இந்த மேட்ச் வின் பண்ணிட்டு அந்த மேட்ச் வெஸ்ட் வின் பண்ணா போதும், ஈஸியா நம்ம த்ரூ ஆயிடலாம். நம்ம பிரச்சனை இல்லை. ஜிம்பாப்வே சான்ஸ் இருக்கு. நாம அவங்கள லைட்டா எடுத்துக்கிட்டோம், நம்மள கதை முடிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்க பிரதர், பேட்ஸ்மேன்ல யாரு இன்னைக்கு ரொம்ப சிறப்பா வந்து பண்ண போறா? பவுலர்ல யாரு நல்லா சிறப்பா பண்ணுவாங்க? சூர்யாவை எதிர்பார்க்கிறேன். பட் ஈவன் அபிஷேக் இஸ் லைக் லாட் மோர் எக்ஸ்பெக்டேஷன் பிகாஸ் he has not delivered like few match before, but he has to deliver this match also. There is a lot of things he has to do. ஓகே, நீங்க அதிகமா இந்த சீரிஸ்ல எதிர்பார்த்து நல்லா விளையாடாத போனவங்க யாரு? இல்ல ஆப்வியஸ்லி நாங்களாம் 90s கிட்ஸ். ஆஸ்திரேலியா தான் எதிர்பார்த்தோம் டாப் 4ல இருப்போன்னு. ஆனா அவங்க சுருண்டு பொட்டல மாதிரியே ஸ்ரீகாந்த் பாஷையில சொன்னா பொட்டலம் ஆயிட்டாங்கன்றது செம காமெடி ஆயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் ஒரு சந்தோஷமா இருந்தது என்ன, அந்த 2023 வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் மாதிரி கொடுத்துருக்கலாம் அவங்களுக்கு ரிட்டர்னு. அது தப்பிச்சிட்டாங்க. அடுத்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ்ல பாத்துக்கலாம். இல்ல அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அவங்க உள்ள ஆஸ்திரேலியா உள்ள வந்தாங்கன்னா நம்ம இன்னைக்கு அவங்களோட ஆடி இருப்போம். இன்னைக்கு நம்ம கிடையாது. நமக்கு பரவாயில்ல, நல்ல டீம் தான் அவங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி 2-3 மேட்ச் நல்லா ஆடல அவங்க. அதுதான் இங்க. ஹலோ, இன்னைக்கு வந்து இந்தியா ஜிம்பாப்வே சூப்பர் 8 செகண்ட் மேட்ச் பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டிசப்பாயிண்டிங்கான தோல்வி. இந்த மேட்ச் நல்லா பண்ணி ரன் ரேட்ல நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். இந்த மேட்சும் போச்சுன்னா அவ்வளவுதான். ஸோ ஜிம்பாப்வேல யார் நல்லா விளையாடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரெண்டு டீம் ராசா தான் எக்ஸ்பெக்டேஷன். அவர்தான் வந்து சூப்பர் 8 வரதுக்கு காரணம் முக்கியமான நபரா இருந்தாரு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த இயர்ல 40 years old ஆனாலும் அவர் எல்லா மேட்சும் போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்காரு. ராசா தான் இந்த மேட்ச் டர்னிங் பாயிண்டா இருக்கணும். ஏவன் அந்த மாதிரியான பவுலர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பவுலர்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுலர் அந்த ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லா போடுறாங்க. மத்தபடி எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் த்ரெட்னா ராசா அந்த ஓபனர்ஸ் கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க. அவ்வளவுதான். இந்தியாவுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்கும் நினைக்கிறீங்க? இந்தியாவுக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சு டூ ஆர் டை மேட்ச். லிட்டரலி இந்த 2 மேட்சும் ஜெயிச்சாதான் நம்ம போக முடியும். அது மாதிரி ரிங்கு சிங் ரீப்ளேஸ்மெண்ட் வேற யாருன்னு தெரியல. ஆமா, சஞ்சு இந்த மேட்ச் விளையாடுவாருன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். சாம்சன் விளையாடுறாரா? சென்னை கிரவுண்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவர் பெர்ஃபார்ம் பண்றது நல்லா இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட்டிங் நல்லா இருக்கும் சஞ்சுக்கு. சோ அதனால மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் தான்.